ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து நிஃப்டி 50 உடைய வியூஸை வந்து நம்ம எஜுகேஷனல் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், ஓகேங்களா? அதாவது இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பு. இதில் இன்னொன்று வந்து நார்மல் ஃப்ரீ குரூப், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அது. ஸோ இது வந்து ஃப்ரீ குரூப்பில் என்னோடய வியூஸை மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ப்ரைஸ் எதுவரையும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயம் ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போய்ட்டு ப்ரைஸு எங்கே நம்ம என்ட்ரி எடுத்தால் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எதுவரையும் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இதுவும் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகே, சரி. ப்ரைஸ் ஒரு வேளை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் நீங்கள் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 216லேருந்து 252 வரலாம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஆகிடும். நல்ல மூமெண்டம். ஸோ இந்த மூமெண்ட் டைம்லேயே நீங்கள் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட இன்னும் நல்ல விஷயந்தான். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன ஆகுனா இன்னமும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்து நல்ல லைவில் காமிக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒன்லி நிஃப்டி 50 சார்ட் மட்டும் காமிக்கிறேன். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25,140 கிட்ட ப்ரைஸ் போயிட்டுருக்கு. என்னுடைய அசம்ஷன் வந்து 25,160 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வியூஸ் எதுக்காக நம்ம லைவாக உங்களுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு சில புரிதல் வரணும். நமக்கு வந்து அந்த சில பேனிக்காக ஓவர் ட்ரேடிங் நடக்குது இல்லைங்களா? அந்த ஓவர் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல்ஸ். அதாவது ஒரு பை என்ட்ரி எடுத்தேன், செல் என்ட்ரி எடுத்தேன், மேலே போகுது கீழே போகுது மேலே அந்த பயத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, வர ப்ராஃபிட்டை கூட புக் பண்ண மாட்டாங்க. அப்படியே ப்ராஃபிட்டை எவ்வளோ தூரம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 25,160 போக முடியல அப்படின்னு இங்கேயே எக்ஸிட் ஆகிடுவாங்க, இல்லை இங்கேயே எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் இவ்வளோ பெருசாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கோங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நமக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஸ்விங் லோக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போது இந்த ஸ்விங் லோ கொண்டு வந்து இதையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணிடலாம். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். இருங்க, ஏன்னா சில விஷயங்கள் லைவாக சொல்லி கொடுத்தா தான் வந்து புரியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ்ன்ற பேரில் பெரிய பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு 50,000 60,000 ஃபீஸ் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து லைஃப் டைம் அப்படின்றதால க்ளீனாக உங்களுக்கு புரியும். எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ஏன் என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் ஏன் ஆகலாம், ஏன் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் புரியும். சரி, இதை வந்து நம்ம ஃப்ரீ குரூப்பில் கூட இன்றைக்கி ஒரு நாள் ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஷேர் பண்ணுறோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட ரீச் ஆகுது. ஓகே, சரி. இப்போது ஆப்ஷன் என்ட்ரியில் இன்னும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கோம். சாரி ஃபாதர், இந்த சார்ட்டில் நான் அதை காமிக்காததுக்கு மன்னிக்கவும். இதை காமிக்கிறதில்ல. ஏன்னா வந்து இதை காமிச்சிட்டு ஒரு அட்ராக்ஷன் காமிச்சிட்டு நம்ம விஷயம் போடுறதில்ல. எதுக்காக ப்ராப்பராக என்ட்ரி ஆகணும் அப்படின்னு. இப்போது சிம்பிள், இது என்ட்ரிக்கான ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ரெசிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெசிஷன்ஸை பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து இங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டார்கெட், சூப்பரான ஒரு பாயிண்ட். அதாவது ரிஸ்க் ரேஷியோ பாருங்கள், அருமையான ரிஸ்க் ரேஷியோ. இங்கேருந்து நம்ம கணக்கு எடுத்துகிட்டு அப்படின்னா ஃபஸ்ட் இங்கேருந்து இருந்ததுனால இப்போ நம்ம இந்த ரிஸ்க் ரேஷியோ தேவையில்லை, நம்ம ரிஸ்க் இவ்வளோ கம்மியாகிடுச்சு. இப்போது நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாலும் ஓகே. இப்போ 160 தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இன்னும் ஸ்டில் வந்து மொத்தமே நமக்கு வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா எப்போனா மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கடன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸிட் ஆகிடுது பெட்டர். 160 கிட்ட எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். ஓகே சார், லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ப்ரைஸ் எது வரலும் போகுது அப்படின்னா. நம்ம வீடியோ வந்து பாஸ் பண்ணலாமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஏன்னா ப்ரைஸ் நல்லா கண்டினியூவாக ரேலி போகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ் எதுவும் பண்ணல, வீடியோ அப்படியே ரன்னிங்கில் போயிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வேறு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் என்னென்ன சார் சொல்லி தருவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இப்போ கிளாஸஸில் எதுவும் எடுக்கிறதுல எல்லாம் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா மக்களுக்கு புரிதல் வந்து தப்பாக இருக்குது. சொல்ல நம்ம கிளாஸ் எடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்னென்னா ஒரு சிஇபி எடுங்க, டெய்லி ஒரு 10,000 20,000 சம்பாதிக்காமல் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதா ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களே தவிர கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளானை யாரும் இது பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். 2022 ஓரளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. 2023 கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. 24 ஒரு ஆவரேஜ் இருந்தாங்க. இந்த 25 பார்த்திங்கன்னா எல்லாமே முழுக்க நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இது மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் இவ்வளோ கற்றுக்கணும், இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற விருப்பம் வந்து ரொம்ப கம்மி தான். அதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால் வந்து எல்லா கிளாஸையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஏன் நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறோன்னா, எதுவுமே 100% கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எஸ்எம்சி சொல்லுவீங்க, எஸ்எம்சியில் சரி இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் டார்கெட் இருக்குது. அப்போது சுற்றி வளைச்சி நம்ம எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட். அப்போது எங்கே ஸ்டாப் லாஸ் ஆனால் எங்கே டார்கெட் வைக்கலாம், எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், டார்கெட் வச்சா எவ்வளோ தூரம் வைக்கலாம், அந்த சுச்சுவேஷனில் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இப்படின்ற விஷயங்கள் தெரியும். இப்போது ஸ்மார்ட்டாக ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற டைமில் பயமாக இருக்குது, பேனிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த பயந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரேடிங் போயிடுச்சு, உங்கள் கைவிட்டு போயிடும். நீங்கள் என்ன தான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டால் கூட கற்றுக்க சொல்ல அந்த பயம் வருது இல்லையா, அந்த பயம் ஏன் வருதுன்னா உங்களுடைய கற்றுக்கிறதுல அந்த பயம் தெளிவில்லை. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே லைவாக போட்டு பாருங்கள். இப்போ கடகடன் கீழே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுடைய ரிஸ்க்கு இவ்வளோ தான், இப்போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 75% உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பிகினர் ஸ்டேஜிங் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 75% உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ அந்த பயம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அப்படி கீழே வந்தால் கூட எவ்வளோ வெறும் இந்த அந்த 25% கூட காஸ்ட் கிட்டக்கிட்ட உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் 75 புக் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே என்ட்ரி எடுத்ததோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நஷ்டம் ஆகாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் போதும், அடுத்த லெவலில் ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போது வளவலன்னு பேசிகிட்டே இந்த ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ போட்டு அது ஆகுது இப்படி ஆகுது அப்படியாவது பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு போரிங் அடிக்காத மாதிரி சில விஷயங்களே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல வரேன்னா, ப்ராஃபிட் வசூலும் பயப்படாதீங்க. அப்படி பயம் வந்துச்சு அப்படின்னா 75% வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. எப்போது உங்களுடைய டார்கெட் மிக அருகாமையில் போக சொல்லும். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் திரும்பி ப்ரைஸ் வென்றுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலி எனக்கே கூட இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, நான் இந்த இடத்துல பயந்தேன் அப்படின்னா கூட இந்த இடத்துல எனக்கு 75% வந்து இதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவேன். இல்லை எனக்கு 160 கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஒரு ப்ரைஸ் ஷார்ப்பாக உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்விங் லோ க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம முழுசாக எக்ஸிட் ஆகிடும். நமக்கு வந்து அந்த இடத்துல இவ்வளோ போயிடுச்சு அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரோட பிரச்சனை என்னென்னா, இங்கேயே புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. யாருக்கு நினைக்கிறேன் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே கண்டினியூ மேலே போக சொல்லும், யாருக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போது அந்த போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது, அதுதான் கஷ்டம். ஏன்னா ப்ரைஸ் திரும்ப சொல்லும், நான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் போயிடுச்சு நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாம் அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மார்க்கெட் அப்படி தான், மேலே நம்ம போகிற மாதிரி பயம் காட்டும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், அந்த மாதிரி பயம் காட்டிகிட்டே இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் கிட்ட ப்ரைஸு ரீச் ஆக போகுது. ஸோ இதிலையும் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருங்க. 155 இன்னொரு 5 பாயிண்ட், 156, 56, 57, 58, 60, 59. ஓகே, நான் அதை கொடுத்து மெசேஜ் அனுப்பிச்சேன். இப்போ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு டைம் அந்த ஒரு 50-40 செகண்ட்ஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படி மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் சரியாக தெரியலையா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்லையும் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் ஷேர் பண்ணலாம். ரைட், ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிஸ்டமை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.